திடீர்னு ஒரு நாளைக்கு தோளுக்கு பலம் வந்துடுமோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 4th செமஸ்டர், 5th செமஸ்டர், 6th செமஸ்டர், 7th வரும்பொழுது கேம்பஸ்குள்ளே ஒரு இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவசரமாக இந்த தோள்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி வேண்டும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த தோளுக்கு சக்தி எப்போ வரணும்? ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த அடுத்த நிமிஷமே அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு நின்ன ஒரு 5 வயசு பையன், அவனுக்கு ரொம்ப ஆசை அந்த கண்ணுக்குட்டியை பார்க்க. அம்மா வயிற்றுலேருந்து அது வந்தாச்சு வெளியில், விழுந்து கால்கள் தடுமாறி உடம்பு பூரா நிணமும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய அந்த குட்டி அம்மா நக்கி கொடுத்து அது ஒரு மாதிரி நிமித்தி நிற்கும்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. போய் அள்ளி தழுவிக்கிறான். மெதுவாக தன்னால் தூக்க முடியுமான்னு பார்க்குறான். தன்னிடையும் அது இடையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. ஆனாலும் விடாமல் தன்னுடைய அம்மாவுடைய உதவியினால அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தோளில் தூக்கி ஒரு நாள் விடாமல் தோளில் தூக்கி ஒரு 5 வருடம் 6 வருடம் ஆகும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஊரே. என்னப்பா 12-13 வயசு கூட இருக்காது இந்த குட்டி பையன், இவன் இவ்வளோ பெரிய ஒரு காளை கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கிட்டு இருக்கான், குறைந்தபட்சம் 100 கிலோக்கு மேலே இருக்குமே, இது எப்படி திடீர்னு தூக்குனேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்ன பதில் தான் உங்களுக்கு நான் பதிலாக சொல்கிறேன். இதை இன்னைக்கு தூக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் இதை தோல் வரைக்கும் சுமக்கக்கூட முடியாது, காலை கூட என்னால் தூக்கியிருக்க முடியாது. பிறந்த அன்னியிலிருந்து இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் தோல் கொள்ளாமல் நிற்கும் போது நான் தூக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னைக்கு பிறந்ததோ அன்னியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் தூக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய கனம் கூடின மாதிரி என்னுடைய தோளுடைய உறுதியும் கூடிச்சு. நீங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்த நான் இன்னைக்கு நேத்திக்கு தொடங்கலை, ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கேட்டது நான் சொல்றேன் வணக்கம் யாருக்கும் கேட்ட மாதிரி தெரியலையே. வணக்கம், அவ்வளவு ஒரு மைக் டெஸ்டிங் மாதிரி தான் இது. ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்குள்ள இன்னும் மிச்சம் எவ்வளோ உயிர் துடிப்பு இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு. எம்ஐஇடிங்கிற இவ்வளோ பெரிய ஒரு கல்வி சாம்ராஜ்யத்தின் நெடுந்தூண்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏன்னா இது நெடுந்தூண் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பிரம்மாண்டம் உள்ள வரும்பொழுது பார்த்த என் கண்கள்லாம் அகலமாக விரிந்த கண்கள் இன்னும் சுருங்கவே இல்லை. நீங்கள் அது இன்னும் வரக்கூடிய 4 வருடங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க தான் போகிறீங்க, காரணத்தையும் புரிந்து கொள்ளத்தான் போகிறீங்க. இன்னொரு பெரிய விஷயம், எதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு மனதுக்குள்ளே ஒத்திகை பார்த்துட்டு இருந்தேனோ அது தேங்க்ஸ் அ லாட் டு தி சேர்பர்சன் அண்ட் மேடம் பிரின்சிபல், பிகாஸ் தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங் போர்ட் ஃபார் மீ. இதிலிருந்து கிளம்பலாம். ஒரு பெரிய அட்டவணை கொடுக்கப்பட்டது உங்களுக்கு, எதற்காக எத்தனை நிமிடம், மிக நீண்ட அழகான அட்டவணை. அதையும் தாண்டி உங்களுடைய அட்டவணைகளில் நிறைய நேரங்கள் நிறைய பேருக்கு ஒதுக்குறீங்க. அது யாராக இருந்தாலும் 24 மணி நேரம் தான். சரி, ஆஸ் மேடம் பிரின்சிபல் ஸோ பியூட்டிஃபுல்லி புட் இட், என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். உண்மையான டேக் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கல்லூரிக்குள்ளே வந்து இருக்கும் பொழுது அந்த கல்லூரியினுடைய அடிக்கல்ல எத்தனை கனவுகளை கூட போட்டு அசிவாரம் போட்டார்களோ அந்த சேர்பர்சன் அண்ட் தி ஹோல் டீம், கூடவே இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள், இவங்க அத்தனை பேருடைய கனவையும் ரொம்ப அழகாக சுருக்கி உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ தொடங்கக்கூடிய நான் வேற என்ன சொல்ல போகிறேன்? இதில் எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு வரியோட நான் என்னோட தொடங்க வரேன். இன்னும் 10 பேரை கூப்பிடலாம், இன்னும் 10 மணி நேரம் உங்கள் மனக்கதவுகளை மீண்டும் இடிக்க முயற்சி பண்ணலாம், தட்ட முயற்சி பண்ணலாம். ஆனாலும் மாற்றம் அப்படிங்கக்கூடிய அந்த கதவுக்கு இயற்கை என்னவோ தாழ்பாள உள்ளதான் வச்சிருக்கு. ஸோ சேஞ்ச் இஸ் அ டோர் தட் ஓப்பன்ஸ் only from inside. உள்ளுக்குள்ளே இருந்து மட்டும்தான். எங்களுடைய எல்லா முயற்சியுமே உங்கள் கவனத்தை மீண்டும் அங்கே ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு ஒரு தாழ்பாள் இருக்குது, அந்த தாழ்பாள் உங்கள் கைவசம் இருக்குது. எத்தனை நாங்கள் தட்டினாலும் நீங்களாக மனம் மாறி, அந்த மனம் மாற்றத்திற்கு முன்னால் கொஞ்சம் ஏமாற்றமும் கொஞ்சம் தடுமாற்றமும் வரும், ஆனாலும் மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மெதுவாக திறக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கதவு ஒழுங்கா அழகா ரொம்பவும் இனிமையாக அந்த கதவு திறக்கும். இந்தியா இளைஞர்களுடைய நாடு, இளைஞர்கள் கையில் தான் இந்தியா இருக்கிறது. கேட்க ஆரம்பித்து கொஞ்சம் காலம் ஆச்சு, ஆழமாக அதை நம்புகிறோம். அது உண்மையாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய் வரும். உங்களோட அம்மா விரலை பிடிச்சிட்டு உங்களை மாதிரியே 3 வயது குழந்தையாக பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகலாமா வேண்டாமா மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அம்மா நிழலையாவது பிடிச்சிட்டு ஓடி வரலாமா அப்படின்னு நினைத்த குழந்தைகளாக 3 வயதில் உங்களுடைய எல்கேஜிக்கு வந்தவர்களோ, 4 வயது ஆகும்போது ஒரு யூகேஜிக்குள்ளே வந்தவர்களோ கண்டிப்பாக 5ஆம் வகுப்பு வரை உங்கள் கூட பயணிக்கலை.
5ஆம் வகுப்பிலிருந்து உங்க கூட 12ஆம் 10ஆம் வகுப்பு வரை வந்தவங்க எல்லாம் 12ஆம் வகுப்புக்குள்ள வரல. உங்களுடைய வகுப்பு தோழனாக, பள்ளி தோழனாக, உங்களுடைய பெஞ்ச்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய இருக்கையின் அடுத்த இருக்கையாக இருந்த எத்தனையோ மாணவ மாணவிகள் MIETயினுடைய அந்த முகப்புல கால் வைக்கல. பெருங்கருணையுள்ள இறைவன் அவரவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல ஒவ்வொரு பருக்கை அரிசியிலையும் பெயர் எழுதி வைப்பான் அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமோ அதே அளவு சத்தியம். ஒவ்வொரு வினாடி பொழுதும் நீங்க யாரை சந்திக்க போறீங்க, ஒவ்வொரு வினாடியும் எப்படி செலவழிக்க போறீங்க, யார் கூட செலவழிக்க போறீங்க, எதுக்காக செலவழிக்க போறீங்க, இது அத்தனையுமே நிமித்தங்களாக மீண்டும் மீண்டும் இறைவன் எழுதிதான் கொடுத்திருக்காரு. அப்போ கோவில்ல போய் நீங்க கேட்கறதுக்கு தெய்வத்துக்கிட்ட எதுவும் இல்லை. ஆண்டவா எனக்கு அறிவை கொடு, காதுகிட்ட மிக மென்மையாக ஒரு குரல் கேட்கும், கொடுத்துருக்கேனேப்பா. ஆண்டவா என் மனதில் அன்பு கொடு, ஆஹா கை கொள்ளாத அளவு அன்பு கொடுத்துருக்கேனே. ஆண்டவா எனக்கு எல்லாவற்றையும் பகுந்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை கொடு, ஆஹா அதுவும் கொடுத்துருக்கேனே. பொறுமையை கொடு, கொடுத்துருக்கேனே. நேசத்தை கொடு, கொடுத்துருக்கேனே. இது எல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறமா ஆண்டவங்கிட்ட போய் நிற்கிறது எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அறிவை முதல்ல எனக்கு கொடு. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது ஏதோ எனக்கு நீ கொடுக்காத விஷயத்தை கேட்குறேன், கொடுக்காத விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு இல்லை. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கக்கூடிய பக்குவம் மட்டும்தான் பாதி மறைந்தும் பாதி தெரிந்தும் இருக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்களா தான் உள்ள வந்திருக்கீங்க. 17-18 வயசு. இங்கிருந்து பார்க்கும்பொழுது எத்தனை விவரம் இருந்துற போகுது? ஒரு 58-59 வயதான ஒரு பெண்மணியாக பார்க்கும்போது ரொம்ப பிஞ்சு குழந்தைங்க. தாய் தகப்பனு கூட உட்காந்துருக்கீங்க, ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கூட உட்காந்துருக்கீங்க. அடிக்கடி இந்த குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, எங்க காலத்துல எங்க காலத்துல அப்படின்னு சொல்லி. இந்த நிமிடம் ஒன்று சத்தியமா புரிந்து கொள்ளும். 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2017 இந்த நிமிடத்தில் சத்தியமாக இருக்கக்கூடிய 16, 17, 18 வயது உள்ள குழந்தைகள் அல்ல நம் காலத்தில் நாம் இருந்த குழந்தைகள். கணிசமான மாற்றத்துக்குள்ள வந்திருக்காங்க, கடுமையான மாற்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. திரும்பின பக்கம் எல்லாம் நீ உருப்பட்டுடுவியா பார்த்துடுறேன், உருப்பட்டுடுவியா பார்த்துருவேன், கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய கத்தியோடும் கொடுவாளோடும் சமுதாயம் அவர்களை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தாய் தகப்பன் ஒரு பக்கம், ஆசிரியர் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கமா இருக்கக்கூடிய இந்த சபையில விதைக்கிறதுக்காக நான் கொண்டு வந்த விதைகள் கண்டிப்பாக உங்க உள்ளங்கையை பிரிச்சு உங்க கண்ணை பார்த்து கொடுத்துட்டு தான் போக போறேன். சில சமயம் விதைகள் போகிற போக்கில் உதுத்துட்டு நீங்க போகலாம். சில சமயம் நாம் வீசும் பொழுது வயல்ல மண்ணில் விழுந்ததுன்னு நினைச்சது வரப்பில் கூட விழலாம், பாறைகளோட இடுக்குல விழலாம். ஆனாலும் உங்க மனசுல இந்த விதைகள் விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. 2017 4 வருடங்கள் கூட்டி தான் நான் இங்க பாக்குறேன் உங்களை. ரொம்ப கடினமான பாதைக்குள்ள நீங்க போறது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். சரியான காலகட்டத்தில் ஆண்டவன் தேர்ந்தெடுத்து உங்களை படைச்சிருக்கான். ஆமாம், வரக்கூடிய பாதையில கல் இருக்கு, முள் இருக்கு, பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு பாதை. ஆனாலும் உங்களுக்கு முன்னால வந்த தலைமுறை கண்டிப்பாக தன்னுடைய விரல் நுனிகள்ல ரத்தம் கசிய கசிய குமிஞ்சு எடுத்திருக்காங்க. when the chairman made a beautiful mention, நீங்கெல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்து எல்லாவற்றையும் தயார் நிலையில் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஒரு கடைக்குள்ள போறீங்க, உங்களுடைய அளவுகளை சொல்றீங்க, தயார் நிலையில் ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆடையை வாங்கிக்கிற மாதிரி. ஒரு உணவு விடுதிக்குள்ளே போறீங்க, உங்க பசியை சொல்றீங்க, உங்களுடைய மெனுவை கேட்குறீங்க, என்னன்னு பார்த்து உணவு வாங்கி எடுக்கிற மாதிரி. கல்வியை மிக அழகாக they have packaged everything. நீங்க வருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கல்லூரியினுடைய வாசல் கதவுகள் திறந்திருக்கு. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் மிக நேர்த்தியாக இருக்கு. இன்டெலெக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் அது போக அறிவு கிடைக்கக்கூடிய கருவூலங்களான உங்களுடைய நூலகங்களும், நூலகங்கள் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களாக புத்தகங்கள் மட்டும் அல்ல, நெட் மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து பயன்படுத்தணும். மேடையில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம், ஒரு அரங்கத்தை பார்க்கும் பொழுது, அரங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் வணக்கத்தோட சில பேருக்கு நான் ஒரு நன்றி ஒன்று சொல்வேன். நீங்க இருக்கக்கூடியது 2017 எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். நான் படித்து இதே மாதிரி ஒரு 18 வயதுல ஒரு கல்லூரிக்குள்ள போகலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கும்போது அது 1975-76. தாய் தகப்பன் இப்படி கூட வந்து உட்கார்ந்தது கிடையாது. ஆசிரியர்கள் விரல் பிடிக்காத குழந்தைக்கு கையை கொடுத்து, கை பிடிக்காத குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அங்கேயும் உட்காராம நழுவிருமோங்கிற பயந்த குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுட்டு போன காலங்கள் அல்ல. ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு பசி எடுத்தா நாங்களா போய் கேட்டு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை. ஒத்த குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கக்கூடிய குடும்பங்கள் கிடையாது. குறைந்தபட்சம் 3 4 இருக்கும். அப்பா கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்பட்டாலே பெரிய விஷயமாக இருக்கும். ஆனா அன்பு நிறைய கிடைச்சது, பாசம் நிறைய கிடைச்சது, கண்டிப்பு அதோட அழகா கிடைச்சது.
இது எல்லாம் கிடைத்து வளர்ந்து வந்து உங்க முன்னால் நிற்கும் பொழுது நான் சொல்லணும், இங்கே உங்க முன்னால என்னை நிறுத்தி என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகமும் ஒருத்தர் கொடுக்கும் பொழுது, எங்கேயோ பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. தலைக்குள்ள ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடிட்டு இருந்தது. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மூத்த தலைமுறை எத்தனை பெரிய தியாகங்களை செஞ்சு ஒன்னு ஒரு பல்லக்கில் தூக்கி உட்காத்தி வச்சு நாங்க தூக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்திருந்தா மட்டும்தானே என்னால வந்து நிற்க முடியும். என்னுடைய தாய் எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சிருப்பா, தந்தை எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சிருப்பாங்க. போதும் போதும் படிச்சது போதும், 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கு மேலே படித்தா அதுக்கு மேலே ஒரு மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னு எல்லாம் பக்கத்தில் வந்து காதில் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்த அத்தையும் சித்தியும் மாமியும் ஒரு பக்கத்தால் தள்ளிட்டு, என்ன வேணும்ப்பா, படிக்கணும்னு ஆசைப்படுறா, விடுங்கப்பா, அதுக்கு மேலே என்ன, அவள் வளர்ந்து வர காலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நிமிடம் சொன்ன பெற்றோர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் சரி சரி என்னமோ ஆசைப்படுறா படிக்கவை அப்படின்னு சொன்னவங்க. கல்லூரிக்குள்ளே போகும்போது கால் தடுமாறிடுமோ அப்படிங்கும் பொழுதெல்லாம் கையை கொடுத்து நின்ன ஆசிரியர்கள், அந்த காரிடாரில் போகும்போது எனக்கு பாடம் எடுக்காத ஆசிரியர்களாக கூட இருக்கலாம், ஆனால் என் முகத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்து பக்கத்தில் வந்து என்ன வாழ்க்கைன்னு அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல வா, கையை ஊனி கரணம் பாஞ்சு தாண்டி வந்துடுப்பா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்வி கொடுக்கணும்னு இந்த நாடு எவ்வளோ பெரிய பாடுபட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த முகம் தெரியாத முகவரி தெரியாத அந்த நபர்கள் மீண்டும் வாழ்க்கையில் நான் சந்திக்க கூட முடியாது. என்னுடைய ஆசிரியர்கள் எத்தனை பெரிய தியாகத்தை செய்திருந்தால் மட்டும்தானே 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2017 உங்க முன்னாலே என்னை நிற்கக்கூடிய தகுதியை என்னால் வளர்த்துக்க முடியும். இதே தான் உங்க எல்லாருக்கும். எத்தனையோ பெரிய தியாகங்கள் காலடியில் ஒரு சிகப்பு கம்பளமாக விரிக்கப்பட்டா மட்டும்தான் அடுத்த தலைமுறை கால் ஊனி பதிஞ்சு நடக்க முடியும். கல்லாவும் முள்ளாவும் மேடாவும் பள்ளமாகவும் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னா கல்லூரி கதவுகள் அப்படின்னு ஒன்று திறந்திருக்காது. ஒரு கல்லூரி கதவை திறக்கும் பொழுது எல்லாம் மாணவ சமுதாயத்திற்கான வரவேற்பங்க காத்துட்டு இருக்கு. மேத்தா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் ரொம்ப அழகா சொல்லுவார், எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளருவது தனி மனிதன் அல்ல ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்வார். ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த மனதை உழுது பண்படுத்தி எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால், நான் அந்த எழுத்து விதைகளைங்கிறத கொஞ்சம் நகர்த்திட்டு கல்வி விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு சமுதாயம். அப்போ எதிர்காலத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மிக மிக பெரிய மரியாதையோடையும் பயபக்தியோடையும் நான் முன்னின்று பேசுறதுக்காக வந்திருக்கேன். அந்த தியாகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை மனதளவில் என்னைக்குமே வச்சுக்கோங்க. அடுத்த பெரிய ஒரு நன்றி யாருக்கு சொல்லணும் தெரியுமா? இயற்கைக்கு சொல்லணும். இயற்கையினுடைய மிகப்பெரிய நியதி, விதைகள் ஒரு நாளும் ஜீரணிக்கப்படுவதற்காக அல்ல. நீங்க விதையை ஊற வச்சு வேக வச்சு சமைச்சு அரிசியாவோ பருப்பாவோ நீங்க சாப்பிட்டு உணவாக கொள்றதை பத்தி நான் பேசவே இல்லை. விதையாக நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய மலமாக அது வெளியில போயிடும். அது பறவை உண்டாலும் சரி, விலங்கு உண்டாலும் சரி, விதைகள் அடுத்த தலைமுறையை தங்களுக்குள் ரொம்ப அழகாக காப்பாத்தி மீண்டும் கொண்டு வரதுக்காக இருக்கு. கண்முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் விதைகள். இந்த விதைகள் வளர்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கு. அடுத்த தலைமுறையை உங்க தோல்ல நீங்க சுமக்கணும் அப்படின்னா உங்க தோளுக்கு கண்டிப்பா பலம் சேர்க்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு தோளுக்கு பலம் வந்துடுமோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 4th செமஸ்டர் 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் 7th வரும்பொழுது கேம்பஸ்குள்ள ஒரு இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து அவசரமாக இந்த தோள்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி வேண்டும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. இந்த தோளுக்கு சக்தி எப்போ வரணும்? ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த அடுத்த நிமிஷமே அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு நின்ன ஒரு 5 வயசு பையன், அவனுக்கு ரொம்ப ஆசை அந்த கண்ணுக்குட்டியை பார்க்க. அம்மா வயிற்றுலேருந்து அது வந்தாச்சு வெளியில, விழுந்து கால்கள் தடுமாறி உடம்பு பூரா நிணமும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய அந்த குட்டி அம்மா நக்கி கொடுத்து அது ஒரு மாதிரி நிமித்தி நிற்கும் போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. போய் அள்ளி தழுவிக்கிறான். மெதுவா தன்னால தூக்க முடியுமான்னு பார்க்குறான். தன்னிடையும் அது இடையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. ஆனாலும் விடாம தன்னுடைய அம்மாவுடைய உதவியினால அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தோல்ல தூக்கி ஒரு நாள் விடாம தோல்ல தூக்கி ஒரு 5 வருடம் 6 வருடம் ஆகும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஊரே, என்னப்பா 12-13 வயசு கூட இருக்காது இந்த குட்டி பையன், இவன் இவ்வளோ பெரிய ஒரு காலக்கண்ணுக்குட்டியை தோல்ல தூக்கிட்டு இருக்கான், குறைந்தபட்சம் 100 கிலோக்கு மேலே இருக்குமே, இது எப்படி திடீர்னு தூக்குனேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்ன பதில் தான் உங்களுக்கு நான் பதிலாக சொல்கிறேன். இதை இன்னைக்கு தூக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் இதை தோல் வரைக்கும் சுமக்க கூட முடியாது, காலை கூட என்னால் தூக்கியிருக்க முடியாது. பிறந்த அன்னியிலிருந்து இதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் தோல் கொள்ளாமல் நிற்கும் போது நான் தூக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னைக்கு பிறந்ததோ அன்னியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் தூக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய கனம் கூடின மாதிரி என்னுடைய தோளுடைய உறுதியும் கூடிச்சு. நீங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தை நான் இன்னைக்கு நேற்றுக்கு தொடங்கலை, ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உங்க முன்னால முதல்ல நான் வைக்கக்கூடிய ஒரு விதை. காலம் வரும் அன்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா காரியத்துக்கு ஆகாது.
இதோட நான் இன்னொரு சின்ன விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறேன். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு இன்டர்வியூ போர்டு வரப்போகுது. நாளைக்கு உங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூ வந்த அடுத்த நிமிஷம் முதல்ல ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் டெக்னிக்கல் ஆப்டை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷனை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ கொடுக்கலாம். நான் இது 35 வருடமாக பணியாற்றிய அந்த கல்லூரியிலும் இதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ கண்டிப்பாக உண்டு. அதுவும் ஆட்டோனமஸ் கல்வி ஸ்தாபனம் ஆனதுனால எங்களுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்குன்னு நாங்களே முடிவு பண்ணதுனால, ஆட்டானமி அப்படின்னு சொன்னாலே எனக்கு புரிந்த ஒரே அர்த்தம் அக்கௌண்டபிலிட்டி. நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் நான் மட்டுமே ஏகபோக உரிமையாளர். ஒரு காலத்திலும் நான் இது நினைக்கவே இல்லை, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. பூரணமான புரிதலோட மட்டும்தான் அடுத்த வார்த்தை வெளியில வரணும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கல்லூரியிலும் இதே மாதிரி உங்க மேடம் சொன்னாங்க இல்லையா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன போது ஒரு 4 வரியாவது நீ ஆங்கிலத்தில் பேசணும். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து உட்கார்ற குழந்தைங்க கிட்ட எங்களுடைய ஆங்கிலத்துறையும் இப்படி தான் தொடங்கிச்சு. எது மாதிரி, கண்ணுக்குட்டி பிறந்த உடனேயே இதை தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லி அதனுடைய எடை கூட கூட தோளின் வலிமையும் மனதின் உறுதியும் கூடின அந்த பையன் மாதிரி. முதல் நாள் வந்து உட்கார்ந்த பொழுது சாதாரணமான உங்களை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய குழந்தை. இங்கே கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வரும் இருக்கிறதுனால நான் இதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா குழந்தைங்களும் பார்க்கறதுக்கு ஒரே ஜாடையாக தான் இருப்பீங்க. அப்பா அம்மா ஜாடையை நீங்கள் கொண்டிருந்தாலும் ஆசிரியர் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லா முகமும் 18 வயசில் ஒரே ஜாடை தான். முதல் நாள் எல்லா முகங்களையும் ஒரே கவலை தான், ஒரே மாதிரி சலிப்பு தான், ஒரே மாதிரி ஆச்சரியம் தான், ஒரே மாதிரி ஆர்வம் தான், ஒரே மாதிரி சாதிக்கணுங்கிற எண்ணமும் தான். இது எல்லாம் ஒரே ஜாடையில் இருக்கக்கூடிய அந்த முகங்கள் கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர். அப்போ நான் சொன்னது, இன்னைக்கு நாம் தொடங்கினோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடியூசிங் அவர்செல்வ்ஸ். திடீர்னு ஆங்கிலம் வரலையே, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்த ஆங்கிலம் தானே. ஆங்கிலேயனை வெளியில் விரட்டலாம், ஆனால் மறக்காமல் ஆங்கிலம் உள்ளே வந்து தானே ஆகணும். தாய்மொழி தமிழ் நீங்கள் வந்து போகக்கூடிய உங்களுடைய கதவு. ஆனால் ஒரு கதவு இருந்தால் பத்தாது, இத்தனை ஜன்னல்கள் வேணும் இல்லையா. தாய்மொழியை கதவாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜன்னலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியாக எடுத்துக்கோ. இது ஆங்கிலமாக இருக்கலாம். கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் பண்ணுறேன், ஆட்டோமொபைல்ஸ்குள்ளே நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் மனதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி இஸ் அ ரைட் பிளேஸ் உன் மனசு சொல்லிச்சுன்னா ஜெர்மன் இன்னொரு விசாலரம். அதுக்கப்புறம் ஜப்பான் போகணுன்னா அந்த மொழி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. ஆங்கிலத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு we will introduce ourselves. உன் பேர் என்ன வயசாச்சு, என்ன வகுப்பு, தாய் தகப்பனை அறிமுகப்படுத்து, வாழ்க்கையில் உடைய ஆம்பிஷன் என்ன, ஆம்பிஷனுக்கும் எய்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உன் குடும்பம் கூட்டு குடும்பமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோமே அதுவா, எல்லாம் கேட்டு உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, ஒரு அழகான ஒரு 10லிருந்து 12 கேள்விகள் உள்ள ஒரு பட்டியல். குழந்தைங்களுக்கு இப்போ நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். தினம் ஒரு நாள் விடாமல் ட்ரைனிங் கொடுக்கணும். முதல் நாள் இது கொடுத்த அடுத்த நிமிஷம் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா, நான் இப்படியெல்லாம் படுத்தணும் தான் சொல்லியிருக்கேனே தவிர இன்னும் பதிலெல்லாம் கூட சொல்லலை. எல்லா குழந்தைங்களும் தெளிவாக ஆங்கிலத்தில் பேசிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு அங்கே வேலையே கிடையாது. கண்டிப்பாக தவறுகள் இருக்கும், கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், திக்கல் இருக்கலாம், திணறல் இருக்கலாம், கண்ணுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி தான் குழந்தைங்க பேசியாகணும். நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னில் வாழுமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம். கலைஞர் விளக்க உரை. இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னில் வாழுமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம். கலைஞர் விளக்க உரை. இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னில் வாழுமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம்.
கலைஞர் விளக்க உரை. இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரை போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னில் வாழுமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம். கலைஞர் விளக்க உரை. இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரை போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னில் வாழுமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம். கலைஞர் விளக்க உரை. இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது.